அதிமுக விருப்ப மனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இறுதி நாளில் ஆர்வமாக மனுக்களை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். அதிமுகவினுடைய அந்த விருப்ப மனு விநியோகம் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது 9000க்கும் மேற்பட்டோர் அந்த விருப்ப மனுக்களை பெற்றிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு, அதாவது 2021 கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சுமார் 8250 பேர் இந்த விருப்ப மனுக்களை பெற்றிருந்த நிலையில இந்த ஆண்டு அதைவிட கூடுதலாக 9000 கடந்திருக்கக்கூடிய அந்த விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள் கடைசி நாளான இன்றும் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றார்கள். குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக VS பாபு, அதிமுகவினுடைய வடசென்னை மாவட்ட செயலாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர், அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார். அதே போல சென்னையினுடைய பல தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. இதில் சுவாரஸ்யமான சம்பவம் என்பது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என பலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கள் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.